விளைச்சல், அதிகப்படியான விளைச்சல், அப்படிப்பட்ட விளைச்சல் இருந்து 1/5 வாங்கி சேர்த்து குவித்து வைக்கிறான். ஏனென்றால் அந்த அளவு விளைச்சல் அதிகமாக பரிபூர்ணமாக இருந்தது எகிப்து தேசத்திலே. இப்போ நம்ம சில காரியங்களை குறித்து யோசித்து பார்ப்போமா? இப்போ கர்த்தர் பார்வோனுக்கு அந்த சொப்பனங்களை கொடுக்கலன்னா இந்த பஞ்சத்தை எப்படி சமாளிக்க முடியுமா? சரி, கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்துட்டார். ஆனா இந்த பார்வோனுக்கு அதை குறித்த ஒரு உணர்வே இல்லாமல் இருந்திருந்தால், அப்படியே அந்த சொப்பனங்களை விட்டு இருந்தால் என்னவா இருக்கும்? இப்போ இந்த பஞ்சத்தை சமாளிக்க முடிஞ்சிருக்குமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பார்வோனை போல ஒரு உணர்வு உள்ள மனுஷனா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல பார்வோனுக்கு கர்த்தர் தான் அந்த உள்ளத்துல அந்த ஆவலை தூண்டி இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஓ, இந்த சொப்பனம் வந்திருக்கு, இந்த சொப்பனத்துக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வோனுக்குள்ள ஒரு விதையை போட்டதே கர்த்தராக தான் இருக்கும். கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்து விட்டார். பார்வோனுக்கும் அதன் விளக்கத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கிறது. இப்போ அதற்கு விளக்கம் சொல்ல ஆள் இல்லைன்னா அப்படித்தானே நடந்தது. எகிப்து தேசத்துல ஒருத்தர்